கர்ம தோஷம் விலக வழி என்ன? ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக பல ஜோதிடரிடம் பலன் பார்த்து எதுவும் நடக்காமல் விரகத்தில் இருப்பவர்கள் பலரை நாம் கண்டிருக்கலாம். இங்கு சொல்லப்படும் இந்த கர்ம தோஷம் எழுதி எனக்கு இருக்கலாம். இதை வாசிக்கும் உங்களுக்கும் இருக்கலாம். அப்படி இருந்தால் உணர்ந்து தெளிவாக இந்த வழிகாட்டுதல் ஜோதிடத்தை கொண்டு எதையும் மாற்றிவிடலாம் என்ற எண்ணம் வேண்டாம். அது முடியாது. ஆனால் நம் வாழ்வில் ஏற்படும் குறைகளை சரி செய்ய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பெற ஜோதிடம் வழிகாட்டும், அவ்வளவுதான். அதற்காக காரணம் காரியங்களை குறிப்பிடும் ஒரு மகா தெய்வீக கலை. இது பிரபஞ்சத்தால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கான திறவுகோல். கர்மம் என்றால் செயல், தோஷம் என்றால் குறைபாடு என கொள்ளலாம். சென்ற பிறவியில் ஏற்பட்ட தவறான செயல்களால் ஏற்பட்ட வாழ்வின் குறைபாடுகள் என்பதே கர்ம தோஷம் என்பதாகும். சென்ற பிறவி உண்டா என்ற கேள்வி நமக்குள் உண்டாகலாம். சென்ற பிறவியில் நாம் செய்த நல்ல செயல்கள், அதாவது புண்ணியங்களை ஏற்பட்ட பிரதிபலன்கள் தான் இப்பிறவில் நாம் பெற்ற அதிர்ஷ்டங்களை யாவும். ஆகவே நாம் செய்கின்ற நற்செயல்கள் நிச்சயமாக நற்பலன்கள் உண்டு என்பதை நீங்களே உணரலாம். எவருக்கும் வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா? பரிகாரம் பல செய்தும் முழு பலன் எதையும் அடைந்தராமல் இருக்கிறதா? வாழ்க்கையில் பெறும் அனைத்து பாக்கியங்கள் அடையாமல் தொடர்ந்து துன்பங்களை மட்டும் அனுபவிக்கும் ஓர் நிலையில் வாழ்க்கை அமைந்திருப்பதே கர்மதோஷமாகும். இந்த கர்மதோஷம் பற்றி பல ஆய்வுகள் எப்படி செய்ய வேண்டும், அதுக்கான தீர்வுகள் என்ன என தெளிவாக அறிந்து வழிகாட்டியவர் மறைந்த ஜோதிடர் நெல்லை வசந்தன் அவர்கள். எனில் அவருக்கு தோஷம் இருந்தது. பலரின் குடும்பம் சன்னதியாக இடர்பாடுகளை சந்தித்து முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவர்களை பலரை ஆய்வு செய்து கண்டறியப்பட்டது தான் இந்த கர்ம தோஷம். ஏன் கர்ம தோஷம் ஏற்படுகிறது? இவ்வுலகில் ஒருவன் சம்பாதித்து பல சொத்துக்களையும் புகழையும் அவன் எடுத்து செல்ல முடியாது. இப்பூ உலகை விட்டு விடும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் புண்ணியத்தையும் பாவத்தையும் மட்டுமே எடுத்து செல்கிறான். அதுவே அவனுக்கு வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் ஆசையை அவன் அப்படியே செய்ய வைக்கிறது. ஆசை என்பதை இரு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று நியாயமான ஆசை, மற்றொன்று பேராசை. இந்த பேராசை ஒரு விஷயத்தை அடைவதற்கு எந்த இலக்கும் இல்லாமல் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம். எதை செய்தாலும் அதனை அடைவது என்ற குறிக்கோளுடன் அதர்மம் தவறான வழிகளையும் சென்று அதனை எப்படியாவது பெறுவதாகும். இந்த நியாயமான ஆசை சமூகத்துடன் இணக்கமாக சுமூகமாக வாழ்வது, சமுதாயத்திற்கு சேவை செய்வது, நான் இதை சாப்பிட்ட விரும்புகிறேன் என்பதாகும். ஆனால் பேராசையில் எந்த கர்மனை உருவாக்கி கொள்கிறார்கள். அப்போது அவர்களை மனமும் அறிவும் சரியான பாதையில் அழைத்து போகவில்லை. எனவே பொருளாகும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தனக்கென கர்மதோஷத்தை தானா உருவாக்கி கொள்கிறான். எப்படி இந்த கர்மதோஷம் தொடர்கின்றன? ராதுகேதுகள் ஒருவர் மனிதனின் தவறான கர்மங்களை கண்காணிக்கிறது. அதனை சேமித்து சனி பகவானிடம் ஒப்படைத்து விடுகிறது. கர்மதோஷம் உள்ளவர்கள் தவறான செயல்களை செய்யும் பொருட்டு எல்லாவற்றையும் மறைத்து தப்பிவிடலாம் என கணக்கிட்டு கொள்கின்றனர். அதனால் அவர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தொடர்ந்து கர்மத்தையே செய்கின்றனர். சேமித்த தவறான செயல்கள் அனைத்தும் கர்ம தோஷங்களாக தொடர்கிறது. சனி பகவான் தன்னிடம் பெற்ற கர்மங்களை கொண்டு தண்டனை வழங்குகிறார். அறிவியல் கூற்றப்படி நியூட்டனின் 3ஆம் விதி ஒவ்வொரு செயலும் எதிர் செயல் உண்டு என்பது உண்மையாகும். மேலும் ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்பது கர்மதோஷங்களை மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. புராணத்தில் கர்மதோஷம் இக்கதை சுருக்கமாக சொல்லப்படுது. கர்மதோஷம் காரணமாக ராஜாவான ஹரிச்சந்திரன் தனது ராஜ்யத்தை இழக்கிறான். தான் ஒரு காலத்தில் ராஜா என்று தன் சுயத்தை மறைத்து போகிறான். வறுமையின் காரணமாக தன் மனைவி சந்திரமதியை வேலைக்கு அனுப்பிவிட்டு சுடுகாட்டுக்கு வேலை போகிறான். இவனது மகன் லோகிதாசன் ஒரு நாள் பாம்பு கடித்து இறந்து விடுகிறான். அவனை இடுகாட்டில் புதைக்க சந்திரமதி அங்கே கொண்டு வருகிறார். பழைய நினைவுகளை மறைந்தாலும் தன் மனைவியின் மகனையும் அவனால் தெரிந்து கொள்ள முடியாமல் சுடுகாட்டில் புதைப்பதற்கு பணம் கேட்கிறான். அப்போது சந்திரமதி தன்னிடம் பணம் இல்லை என்று கூறி முடியாத நிலை கூறுகிறார். சந்திரமதியின் கழுத்தில் இருக்கும் தாலியை கண்ட ஹரிச்சந்திரன், ஏன் போய் சொல்கிறார்? உன் கழுத்தில் தாலி இருக்கிறதே, உன் கணவர் சம்பாதிக்கவில்லையா? நான் அந்த பணத்தை எனக்கு தரலாமே என்று கேட்கிறான். அதை கேட்டவனும் சந்திரமதி அதிர்ந்து போகிறார். ஆம், அந்த தாலி ஹரிச்சந்திரன் கண்கள் மட்டும் தெரியும். அப்படி ஒரு அதிசயமிக்க பெண்ணாக பிறக்கும் போதே தாலியுடன் பிறந்தவள் சந்திரமதி.
அப்பொழுதுதான் நீ யார், என் கணவருக்கு மட்டும் தெரியும் அதிசயம் உனக்கு எப்படி தெரிந்தது என கேள்வி எழுப்புகிறார் சந்திரமதி. அப்போது நான் சுயத்தை உணர்ந்த ஹரிச்சந்திரன் எல்லாவற்றையும் உணர்ந்து இருக்கிறான். பின்பு தான் தன் மகனை இழந்த சாம்ராஜ்யத்தை மீட்டெடுத்து நன்மை அடைந்தான் ஹரிச்சந்திரன். இந்த சம்பவம் நடந்த இடம் காசி என்று சொல்லக்கூடிய வாரணாசி ஆகும். ஜாதகர் உள்ளவருக்கு கர்மதோஷம் அடையாளம் என்ன? ஜாதகர் உள்ளவருக்கு கீழ்கண்ட அமைப்புகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் கர்மதோஷம் என உறுதி செய்து கொள்ளலாம். ஜாதகத்தில் கேந்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் கர்ம தோஷம்தான். சனி ஆட்சி பெற்றிருந்தாலும் சனி உச்சம் பெற்றிருந்தாலும் கர்ம தோஷம். ராகு கேது அச்சுக்கள் வெளி சனி இருந்தாலும் கர்ம தோஷம்தான். தொடர்ந்து உடன்பிறப்புகள் மற்றும் சந்தகதிக்குள் இதுபோல் கேந்திரங்கள் சனி அமர்வது கர்ம தோஷமே. ஜாதகம் இல்லாதவரை கர்மதோஷம் அடையாளம் என்ன? உங்களது தாய் தந்தைக்கு 5க்கு மேல் 8 பேர் அல்லது 13 பேர் உடன்பிறப்புகள் இருப்பார்கள். உங்களுக்கு இதுபோல் 5 அல்லது 8 பேர் உடன்பிறப்புகள் அமைந்திருக்கும். கணவன் மனைவி தம்பதிகளுக்கு இடையே 5 முதல் 12 வயதிற்கு மேற்பட்ட இடைவெளி இருக்கும். வீட்டில் மூத்தவர் இருக்கும்போது இளையவருக்கு திருமணம் நடந்திருக்கலாம். குடும்பத்தில் பிறகும்போது ஊனம் போன்ற அமைப்பில் இருந்திருக்கலாம். அல்லது விபத்தினால் கைகளோ அல்லது கால்களோ பிளேட் ஸ்க்ரூ வைக்கப்பட்டிருக்கும். வீட்டில் மாறுபட்டு திருமணம் நடந்திருக்கும். வீட்டில் திருமணமாகி வாரிசு இல்லாதவர்கள் இருப்பார்கள். வீட்டில் திடீரென நிகழும் தொடர் மரணங்கள், சுபகாரியங்கள் தடை, கர்மதோஷ அடையாளங்கள். வீட்டில் திருமண நிகழ்ச்சி நபர்கள் இருப்பார்கள். அவர்கள் திருமணம் ஆகாத நீண்ட நாள் இழுத்து கொண்டிருக்கும். குலதெய்வம் தெரியாமல் இருப்பது, அதை தேடாமல் இவர்களே ஒரு தெய்வத்தை குலதெய்வம் என நினைத்து வழிபடுவது, எவ்வளவு உழைத்தாலும் உழைப்பிற்கு அங்கீகாரம் இல்லாமல் போவது, இரவு பகல் பார்க்காமல் தொடர்ச்சியாக தொழிலே கண்ணாக உழைத்தால், சமூக சேவைகள் அதிக ஈடுபாடு, சமூக நன்மையை உழைப்பது, ஆண் வாரிசு இல்லாமல் இருப்பது, ஒரே வாரிசாக அமைவது கர்மதோஷமாகும். குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாராவது தொலைந்து போவது, வீட்டில் உள்ள நபர்கள் அல்லது குழந்தைகள் புத்தி சமாதானம் இல்லாமல் இருப்பது, வீட்டில் நரம்பு தொடர்பு வியாதிகள், மனவியாதிகள் இருந்தால் கர்மதோஷம். இவர்கள் வீட்டில் சாந்தி, சாரதா, மீனாட்சி, சாவித்திரி, சாதனா, கிருஷ்ணவேணி, வனஜா, சரஸ்வதி, சர்மிளா, காமாட்சி, விசாலாட்சி போன்றவை வரி, வதி, மதி என முடியும் பெயர்கள் உள்ள நபர்கள் இருப்பார்கள். தாய் வழியாகவோ அல்லது தந்தை வழியாக உடன்பிறப்புகளும் இருக்கலாம். சிலர் வாழ்வில் பூர்வீக சொத்திற்காக மற்றொரு சொத்தை விற்பனை செய்து வாழ்க்கை முழுவதும் நீதிமன்றமே கதி என எல்லாவற்றையும் இழக்கும் அமைப்பும். சிலரின் முன்னோர்கள் மிகப்பெரிய மிராசுதாரர்களும் ஜமீன்தார்களும் நீதிபதிகளாக கூட இருந்திருப்பார்கள். அவரின் வாரிசுகள் இன்று கை கட்டி மற்றவரின் கூலி வாங்கித்தான் உணவிற்கு வழி அமைந்திருக்கும். முன்னோர்கள் ஏராளமான கர்மங்களை செய்து அந்த கர்ம வினை பிள்ளைகளுக்கு அனுபவிக்கும்படி இருக்கும். கர்ம தோஷங்கள் கேன்சர் போன்ற தீர்க்க முடியாத வியாதிகளை தருகின்றது. சிலருக்கு இருதார தோஷங்களையும் தருகிறது. கர்ம தோஷம் நீங்க வழி உண்டா? பரிகாரம் என்ன செய்யலாம்? இதற்கான பரிகாரத்தை காசில் தான் செய்தல் வேண்டும். இதற்கான கடுமையான விதிமுறைகளும் உண்டு. இந்த கர்ம தோஷம் அவர்கள் தனிப்பட்ட ஜாதகம் வழி சொல்லுமே. எந்த கிழமை செல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் போன்றவை உண்டு. ஒவ்வொரு செல்கின்ற நாளுக்கும் என்ன செய்ய வேண்டும், என்ன வழிமுறைகள் சொல்லும் போது சொல்லப்படலாம். அனைவரும் தவறாக செய்து கர்ம தோஷத்தை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள் ஜோதிடரை கேட்டு வழிகாட்டல் பண்ணி பயனடைங்கள்.